வங்கிக் கடனுக்கு அடமானமாக வைக்கப்பட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புடைய எந்திரங்களை திருட்டுத்தனமாக விற்ற புகாரில் பத்மாதேவி சுகர்ஸ் லிமிடெட் சர்க்கரை ஆலைக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், இது குறித்தான முழு விவரங்களையும் வழங்கல. வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பழைய தீரத்தில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலை பத்மாதேவி சுகர் லிமிடெட், இந்த சுகர் ஆலை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள் மற்றும் பிற வங்கிகளிடமிருந்து சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடனுக்கு அடமானமாக வைக்கப்பட்டிருந்த ஆலையின் இயந்திரங்கள் கடன் கொடுத்த வங்கிகளுக்கும் கடன் கொடுத்த நிறுவனங்களுக்கும் தெரியாமல் விட்டதாகவும் தனியார் சர்க்கரை ஆலை மீது மோசடி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறி தனியார் நிதி நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது ஆலைக்கு வழங்கப்பட்ட கடன்கள் வரா கடனாக அறிவிக்கப்பட்டு அந்த நிறுவனத்தின் கணக்கு மோசடி கணக்கு என அறிவிக்கப்பட்டு விட்டதாலும் மாநில அரசு அனுமதியின்றி சிபி வழக்கு தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வாதத்தை ஏற்று மறுத்த நீதிபதி 100 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள ஆலை இயந்திரங்கள் விற்கப்பட்டுள்ளதாகவும் பண மோசடி செய்யப்பட்டிருப்பதாகவும் இதில் வங்கி அதிகாரிக்கு தொடர்புள்ளதா என்பது குறித்து விசாரிக்க வேண்டியுள்ளது. எனவே நிதி நிறுவனத்தின் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 வாரங்களில் ஆரம்ப கட்ட விசாரணையை நடத்த சிபிஐக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். பின்னர் விரிவான விசாரணையை நடத்தி ஓராண்டிற்குள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.